guys, this project name is AC to DC converter using full bridge rectifier. Basically this is a rectifier, but we have electronic controlled rectifier. இது வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ரெடிமேடாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் வந்து ஒரு ரெக்டிஃபயர் தான். இது ஏசி டிசியாக மாற்றும். பட் இது வந்து அனலாக் பேஸ்டு. பட் நம்ம இங்கே வந்து டிஜிட்டல் பேஸ்டு ரெக்டிஃபயர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏசி சோர்ஸ் இன்புட்டாக கொடுத்துட்டு டிசி சோர்ஸ் வந்து அவுட்புட்டாக எடுக்கிறோம். இதுதான் இதோட லாஜிக்கு. இதுக்கு வந்து நம்ம பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 4 தை ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து தை ரெசிஸ்டர். இந்த தை ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி ஏசியை டிசியாக மாற்றுறோம். ஸோ இது ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக இதுக்கு வந்து கேட் பல்ஸ் கொடுக்கணும். அந்த கேட் பல்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த டிரைவர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிக் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து கேட் பல்ஸ் டிரைவர் சர்க்யூட் வழியாக இதுக்கு கேட் பல்ஸ் கொடுக்குறோம். அந்த கேட் பல்ஸ் தக்கன இங்கே வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வரும். ஸோ பேசிக்காக இங்கே வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுப்போம். 12 வோல்ட் ஏசி இன்புட்டு. ஸோ அவுட்புட் நமக்கு வந்து 12 வோல்ட் டிசி அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் 12 வோல்ட் டிசி அவுட்புட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 12 வோல்ட்டுங்கிறது ஸோ கொஞ்சம் ப்ளஸில் ஒரு 15 வோல்ட் கிட்ட நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எக்ஸாக்டாக 12 இருக்காது. ஸோ we will have almost 15 volt of AC. So we will have output as 15 volt DC. Thank you.